திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்காவில் கடுமையான பனி புயல் காரணமாக 60 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு கடுமையான வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 30 மாகாணங்களில் உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 30 மாகாணங்களில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் சுமார் 1500க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரயில் சேவை மற்றும் போக்குவரத்து சேவைகள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பனி புயலுடைய தாக்கம் இருப்பதாகவும் அங்குள்ள வானிலை அறிக்கை தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிழக்கு கடற்கரை வரைக்கும், அதாவது கன்சாஸ் முதல் கிழக்கு கடற்கரை வரையிலான 30 மாகாணங்கள் உள்ள அந்த பகுதியில்தான் அதிகப்படியான பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கனடாவின் பெரும் பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட கடுமையான பனி புயல் நிமித்தமாக அமெரிக்கா தேசம் முழுவதும் அவசர பிரகடன நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்க காரியம். 13 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய பனிப்பொழிவு அங்கே காணப்படுகிறதாக கூறப்படுகிறது. இந்த பனி புயல் நிமித்தமாக அந்த குறிப்பிட்ட மாகாணங்களிலும் சரி, அமெரிக்கா தேசம் முழுவதிலும் சரி, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் தாமே மனமிறங்கி இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு அந்த மாகாணங்கள் திரும்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த போக்குவரத்து சேவைகள் எல்லாம் சரி செய்யப்படவும், இது நிமித்தமாக பாதிப்புகள், உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் கிருபை கூர்ந்து பாதுகாக்க தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அமெரிக்காவில் அதிக அளவிலே ஆண்டவரே பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய பனி புயலினுடைய தாக்கத்தினாலே சுமார் 30 மாகாணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்காவில் சுமார் 30 மாகாணங்கள் இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அதே சூழ்நிலையிலே 1500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு, ஆண்டவரே தகப்பனே, இன்னும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை எண்ணி நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, 60 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த கடுமையான வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் 13 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பனிப்பொழிவு, அதுவும் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பனிப்பொழிவு நடந்தது இல்லை என்றும் கூறுகிற இந்த செய்திக்காக நாங்கள் உம்மிடத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கையெல்லாம் உம்முடைய அதிகாரத்துக்குட்பட்டு இருக்கிறது. அப்பா, நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, இப்பொழுதும் அமெரிக்க தேசத்திற்காக அங்குள்ள ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கடுமையான இந்த ஆண்டவரே பனி புயல் நிமித்தமாக உண்டாகிற பாதிப்புகளுக்கு ஜனங்களும் தேசமும் பாதுகாக்கப்பட உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். அங்குள்ள ஆண்டவரே கால சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்பட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப இது நிமித்தமாக ஆண்டவரே அழிவுகள், உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க நீர்தாமே மனமிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மாகாணங்களிலே ஆண்டவரே அந்த போக்குவரத்து எந்த விதத்திலும் ஆண்டவரை பாதிக்கப்படாதிருக்க, ஜனங்கள் பாதிக்கப்படாதிருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.